கல்யாண வீட்டு பந்தியில் கண்டிப்பாக இந்த சேனக்கிழங்கு வறுவல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி நம்ம வீட்லேயே செய்யலான்னு நான் சொல்கிறேங்க. எல்லா மசாலாஸுமே நம்ம வீட்லேயே வறுத்து அரைச்சி போடுறது தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வணக்கம்ங்க, நான் மஞ்சு. இதுக்கு தேவையான பொருள் சேனக்கிழங்குங்க. நல்லா அரைக்கிழங்கு மட்டும் எடுத்திருக்கேன். அதை உப்பு மஞ்சத்தூள் போட்டுங்க நல்லா ஒரே கொதி விட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி பக்குவத்தில் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. ஃப்ரை பண்ணி எடுத்ததை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது வேறொரு வானிலை அடுப்பில் வச்சுட்டுங்க வெந்தயம், சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதுங்க. வறுத்ததுக்கப்புறமா 10 பல் பூண்டு, ஒரு கொத்து கறிவேப்பிலை, வரமிளகாய் இதையும் போட்டு நல்லா வறுத்துருங்க. செவந்து வந்ததுக்கப்புறமா தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டுங்க அதையும் நல்லா வறுத்துருங்க. நல்ல ஒரு வாசனை வரும். அந்த சமயத்துக்கு மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா வறுத்துட்டு ஃபேனில் வச்சு ஆற வச்சிடலாம். கூடவே வர மல்லி நான் சொல்ல மறந்துட்டேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஆறிட்டு இருக்கட்டும். அது ஆறினதுக்கப்புறமா பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வேறொரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி சோம்பு தாளித்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. ஒரு கொத்து கறிவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வறுத்துடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இடித்து வச்ச பூண்டு ஒரு 10 பல் இடித்து வச்சுருந்தேன், அதையும் போட்டுட்டுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி, ஒரு தக்காளி நல்லா பொடியாக வெட்டி வச்சுருந்தேன், அதையும் போட்டுருங்க. நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வறுத்துட்டு இப்போது குழம்பு மிளகாய் தூள் தாங்க எடுத்திருக்கேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது வீட்டிலையே வறுத்து அரைச்சது தான். மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபேனில் ஆற வச்சதை வறுத்து ஆற வச்சோம் இல்லைங்களா, அதையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு கூட போட்டுருங்க. தண்ணி தேவையான அளவுக்கு விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர பக்குவத்துக்கு புதினா இலை, மல்லி இலை எல்லாம் போட்டு நல்லா கலந்துருங்க. ரொம்ப ட்ரையாக வேண்டாம். இப்போது எண்ணெயில் பொரித்து வச்சுருந்த சேனக்கிழங்கையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுருங்க. இப்போ மல்லி இலை தூவிட்டு பரிமாறினா சூப்பரான சேனக்கிழங்கு வறுவல் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணணும். மண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.